யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா கேளுங்க. நான் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சார். அவங்க அம்மாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் எனக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணுவேன் சார். எங்க பையன் ஐஏஎஸ் படிக்கிறாங்க சார். ஒரு 50 பவுனு, ஒரு 50 பவுனு, ஒரு காரு, அது அவங்க தேவையானது செய்வாங்க சார். ஒரு 20 பவுன் நகை, ஒரு வண்டி, கட்டில், பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி. சீதனம் கேட்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள், சீதனம் கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர். மாப்பிள்ளை போட்டோ தான் கொண்டு வர சொன்னேன், மாப்பிள்ளையே அழைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம பையனுக்கு இவ்வளவு கேட்கலாம், இந்த சீதனம் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க இல்லையா? என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? அப்படி கேளு. ஒரு 20 பவுன் போட்டுட்டு அவனுக்கு ஒரு 5 பவுன் போட்டாங்கன்னா, பைக் வாங்கி கொடுத்தாங்கன்னா ஓகே சார். ஓகே. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். பிஏ படிச்சுக்கிறான், சேல்ஸ் மேனேஜர் ஆகுறான். 5 பவுன் போட்டா போதும். 5 பவுன் போட்டா போதும். டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஃபிளாட் வாங்கி கொடுத்தா ஓகே. ஒரு ஃபிளாட் வாங்கி கொடுங்க. ஆடம்பர செலவு இல்லாம ஒரு கிரவுண்ட், அரை கிரவுண்டா இருந்தாலும் சரி, ஒரு கிரவுண்டா இருந்தாலும் சரி. ஓ, நீ அப்படி வரியா? நகை 5 பவுன் நகைங்க சார். அப்புறம் பீரோ, மெத்த, கட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க சார். எங்க பையனுக்கு அதே மாதிரி ஒரு 5 பவுனுங்க சார். அப்புறம் பீரோ, மெத்த, வெள்ளியில, பித்தாளையில எல்லாமே செஞ்சிருக்கேன் சார். அதை தான் நான் எதிர்பார்க்கறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சார். எங்க பையன் ஐஏஎஸ் படிக்கிறாங்க சார். ஐஏஎஸ் படிக்கிறாப்ல. ஒரு 50 பவுனு, ஒரு 50 பவுனு. என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு. ஒரு காரு, அது அவங்க தேவையானது செய்வாங்க சார். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா சார் எனக்கு மேரேஜ். ஆமாமா, அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? நீங்க அவர் ஐஏஎஸ் ஆயிட்டாப்லங்கிற மைண்ட்ல இருக்கீங்க. கலெக்டர் அம்மாவா இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிரிக்கிற அவ்வளவு சீரியஸா பேசுறீங்க. என் தம்பி பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். நெய்வேலியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். தம்பி இன்ஜினியரா வேலை பார்க்கறானாமே கவர்மெண்ட்ல. ஒரு 20 பவுன் நகை, ஒரு வண்டி, கட்டில், பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி. ஆமா, ஏன் இப்படி பேயா அலையற? 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படிங்கும் போது அப்ப நீங்க 50 பவுன் போடுங்க, 60 பவுன் போடுங்கன்னு நாங்க கேட்போம் இல்லைங்க சார். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. 50 நேரம் சம்பாரிச்சா 30 பவுன் கேட்போங்க சார். 30 பவுன் குச்சமே இல்ல. 25,000. 25,000னா 15 பவுன் கேட்கலாங்க சார். 5,000. அவனை சிரிக்க வேணாம் சொல்றான், அசிங்கமா இருக்கு. என் பையனுக்கு ஒரு 20 பவுன் கேட்கலாம் சார். யூசுவலா செய்யற சீர்வரிசைகள். எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். மினிமம் பையனுக்கு ஒரு 5,000 பிரேஸ்லெட், ஒரு 3 சவரத்துல ஏட்ட சொல்லு முதவியா இழிக்கிற. ஒரு வண்டி, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் போடுறது. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. பொண்ணுக்கு அது அவங்க சௌகரியம். அவங்க பொண்ணு போட்டுக்கிறது அது அவங்க தான் யோசனை பண்ணி போடணும். அப்ப இதே தொழிலாத்தான் அலையறியா நீ? நான் சொல்றதுமா ட்ரெடிஷனலா கேஸ் அடுப்பு கண்டிப்பா கேட்பேன். உங்களுக்கு உங்க வீட்ல என்ன நெல்லையோ அதெல்லாம் கேட்டுக்கிறீங்க. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண பூஜை சாமான் வேணும், பக்கெட்டு, அண்டா, குண்டா கண்டிப்பா அதெல்லாம் வேணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், சோஃபா செட்டு, பர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே வாங்கணும். ஏன்டா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க? பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல? டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எங்க குடும்பத்துக்கு தேவையான அவ்வளவு வாங்காம விட மாட்டேனே. இந்த நாயகி இப்ப திருந்தவும் நினைக்கிற, திருந்தவே திருந்தாது. இந்தந்த பொருட்கள் எல்லாம் கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல எதை உங்களால ஒத்துக்கவே முடியல? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. இந்த வேலை வந்து நிரந்தரம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. கரெக்டா சொன்னீங்க. கேக்குறப்போ நாளைக்கு அந்த வேலையில விட்டு தூக்கிட்டப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கார வந்து கேட்கறதுல நியாயம் இல்லையா? நியாயமான பேச்சுப்பா. வேலைன்றது நிரந்தரம் இருக்கோ இல்லையோ சார். அதனால தான் சார் அவங்க கிட்ட வந்து டவுரி கேக்குறாங்க. அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். பெண் வீட்ல இருந்து வாங்கினா எனக்கு என்ன ஆகும்னா, அந்த வீட்ல இருந்து வச்சு நான் பொழைச்சிட்டான் அப்படின்னு ஒரு பேர் வந்துடும். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. அப்படி கேட்க மாட்டாங்க. உனக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா உன்னை எப்படி கேட்பாங்க? உன் பொண்டாட்டி நகைப்பா, உன் பொண்டாட்டிக்கு உனக்கு போட்டுட்டோம், அதை நீ தான் வச்சு பாதுகாத்துக்கணும். ஐயோ, இது வரைக்கும் யாருமே அப்படி யோசனை சொல்லேப்பா. மத்தவங்கள்ட்ட அசிங்கப்பட்டா பரவாயில்ல, என் மாமனார்னு அசிங்கப்பட வேணாம். ஆனா மாமனார்ட்ட அசிங்கப்படுறதுங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்க போறாங்க. நல்லா தானே சொல்லிருக்கான். அப்படி பார்த்தா நீங்க கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம். இல்லங்க, ஏதாவது போய் அசிங்கப்படுறேன்னு நினைக்கிறதுக்கு கல்யாணமே பண்ணிக்க வேண்டாங்க. சீதனம் நீங்கள் வாங்கக்கூடாது என்று நினைப்பதற்கு என்ன காரணம்? ஒரு ஊரா பொண்ணு கேட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான். அதான் காரணம். என்ன கேட்டிருக்கேன்னா போய் கேட்டிருக்கணும். எது கேட்டீங்க? என் தம்பி ஓட்டிட்டு போகும்போது கௌரவமா இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கௌரவத்தை எல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுடைய கஷ்டத்தை பாக்குறதே இல்ல. முடியும் 5 பவுன் தான் முடியும். நீங்க வந்து 15 பவுன் கேட்பீங்க.
பூதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. கௌரவம் வேணும்ல சார்? கௌரவமா? எதுக்கு கௌரவம்? நம்ம கௌரவத்துக்காக தானே வாழறதே. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. படிக்காத பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். படிக்காத பொண்ணை வந்து நான் கட்ட மாட்டேன். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையா? என்னுடைய நோக்கம் வந்து வரதட்சணை வேணாதான். என்னோட நோக்கம் வரதட்சணை வேணாம், ஆனா படிச்ச பெண் வேணும். நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா காலை ஒடிச்சு போடுவேன். நீங்க வரதட்சணையெல்லாம் வேணாங்கிறீங்க, ஏன் படிச்ச பொண்ணு சம்பாதிக்கிற பொண்ணு வேணுங்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அந்த கௌரவத்தை வந்து வேலைக்கு போனா அதுவும் ஒரு கௌரவம் தானே? நீங்க அப்ப கௌரவம் தானே பாக்குறீங்க? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். எனக்கு என்ன புரியுது, நீங்க ஏன் படிக்காத பொண்ணு வேணாங்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. ஒரு பொண்ணு நான் விவசாயம் கட்ட மாட்டேன்னு எப்படி சொல்லலாம்னு கேட்டோம். கேட்டோம் தானே? ஒரு படிக்காத பொண்ணை ஏன் கட்ட மாட்டேங்கிறீங்க? இல்ல படிக்காத பொண்ணு அதான் சார், நான் அதான் சொன்னதுதான். என்னது சொல்றா? என்ன நம்ம பேசுறா? ஏதாவது பேசுறா? சொன்னது மீன்ஸ்னா அந்த அளவுக்கு அவ செட் ஆக மாட்டா. என்ன செட் ஆக மாட்டா? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்கே. என்ன பாயிண்ட் எல்லாம் பேசிட்டா நீங்களும் மாடர்ன் இல்ல. அவங்க ஒரு மாதிரி லாபம் பாக்குறாங்கன்னா இப்ப நீங்க ஒரு மாதிரி லாபம் பாக்குறீங்களா இல்லையா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் பாக்குறேன். இந்த டிமாண்டுக்கு வித்தியாசம் சொல்றேன் சார். ஆஹா, நம்ம உசுருக்கு ஒல வைக்கிறேன். இந்த டிமாண்ட் எனக்கு அசிங்கம் இல்ல. என்ன அசிங்கம் இல்ல? நான் ஒர்க் பண்றவன் என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணா அவளுக்கு ஒரு கௌரவம். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உங்க பிரச்சனை பாலிஸ்டா உள்ள இருந்தா பிரச்சனை இல்ல, ஓப்பனா இருக்கப்படாது, அவ்வளவு மட்டும் தானே? ஆமா சார். ஏன் அது கேவலப்பட்ட பொழப்பு? சோத்து தானே திங்கிற. இந்த பொழப்பு புடிக்கிறது கீழ இருக்கிற அசிங்கத்தை திருட்டு போயிடலாம். இல்ல எங்களுக்கு எது வேணாம், நாங்க சம்பாரிச்சு காப்பாத்திக்கிறோம். எங்களை நம்பி மட்டும் வாங்கறத நாங்க சொல்றோம். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க, நீங்க போனீங்க அப்படின் போது நீங்க உங்க வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இவ எதுவுமே எடுத்துன்னு வரல, ஒண்ணுமே எனக்கு அது இதுவா இருக்கும். அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே, பீ கேர்ஃபுல். என்னை டிபெண்ட் பண்ணி வான்னு சொல்றாரு, என்னை சார்ந்து வான்னு சொல்றாரு. அப்படி டிபெண்ட் பண்ணி ஒரு பொண்ணு போக முடியுமா? போக முடியாது சார். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. அவமானம் தான் வரும். என்ன அவமானம் வரப்போகுது நீங்க எதிர்பார்க்கறீங்க? இவனும் ஈக்குவலா மைண்ட் பண்றானே. யாரும் கொடுப்பாரு, என் ஒய்ஃப் அவங்க நான் கூட்டு வந்தேன், அவங்களுக்காக நான் இதை செய்வேன் செய்யும், இவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. அந்த வீட்டுல எங்களுக்கு அதிகாரம் இருக்காம போயிடும். இந்த நொற நாட்டியெல்லாம் நல்லா பேசுவீங்களே. நீங்க வந்து எதுவுமே இல்லாம அந்த பொண்ணை கட்டிட்டு வந்தீங்கன்னா லைஃப் லாங் அந்த பொண்ணை சொல்லியே சாகடிப்பாங்க. எங்கெங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப, அப்புறம் ஏன் அவனை பழி சொல்றீங்க? எனக்கு அதான் புரியல. சொல்லியே சாகடிக்க போறது நீங்க தானே, திருந்த வேண்டியது நீங்களா இவனுங்களா? ஒரு பெண்ணை பணத்தை வச்சுதான் நீங்க மதிக்கிறீங்களா? இல்ல சார். நகையை வச்சு மதிக்கிறீங்களா? இல்ல சார். அது என்ன பணம் கொண்டாந்துச்சுன்னு பார்த்து மதிக்கிறீங்களா? இல்ல. என்னடா இதுவும் இல்லங்கற. அப்ப எதை பார்த்து மதிக்கிறீங்க? குணம் தான் சார். அப்ப குணம் பார்த்தா மதிக்கிறீங்கன்னா எதுக்கு இந்த பேச்செல்லாம் பேசுறீங்க வீட்டுக்குள்ள? இது ஒரு மிரட்டலா? டே வர சொல்றா அந்த பிள்ளைய, நாம பாப்பான். ஊர் என்ன சொன்னா என்னடா, என் மருமகளுக்கு நான் இப்பட்டான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. இந்த அதிகாரத்துல என்ன செய்வாங்கன்னா, நாளைக்கு தனி கொடுத்தம் போயிடலாம், நான் கொண்டு வந்த பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது. கொஞ்சம் பணத்தோடோ அல்லது கொஞ்சம் அதிகாரத்தோடோ வருகிற பெண்ணை பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கிறதா? கண்டிப்பா சார். அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், புரியுதா? பயமா? ஆமா, பயமா இருக்கு. ஓகே. அவன் பயப்படுறாங்க சார். என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. அது கௌரவ குறைச்சல நான் பாக்குறேன், அது எனக்கு நல்லா தெரியலன்னு மறுத்தும் கூட சீதனம் வாங்க வேண்டும் நீங்க நினைக்கிறது என்ன காரணம்? பல இருக்குதே, எதை சொல்றது? நாளைக்கு நான் என் மருமகளை வெளில கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போகும்போது அவ நிறைய நகை போட்டுட்டு வந்தாக்கா எனக்கு அது பெருமையா இருக்கும் அந்த இடத்துல. இதெல்லாம் ஒரு பெருமையா? என் வீட்டுல மட்டும்தான் சீதனம் கொடுக்கணுமா? ஏன் ஆண் வீட்டுல நானும் தானே வாழறேன், எனக்கு நீங்க கொடுத்தா என்ன? ஓஹோ, தண்டச்சோரா. அப்ப சரிசமமா ஆகுமே. இப்போ உங்களுக்கு ரெண்டு சைடுல இருந்து வேணுங்கிறீங்க, கொடுத்தா ஈக்குவல் ஆயிடும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. ஓகே. காதல் திருமணமாக இருந்தாலும் கூட நான் சீர்வரிசை கேட்பேன் அல்லது சீதனம் கேட்பேன். அது யாரு? அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். ஒரு 10 பவுனை வித்து தான் எல்லாமே செஞ்சேங்க சார். அந்த மாதிரி இருக்கும்போது லவ் மேரேஜா இருந்தாலும் நான் கேட்பேங்க சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சார் எங்க பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் நாங்க கேட்போங்க சார். இது வரைக்கும் அப்படி சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல சார். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஏத்துக்க வேணாம் அப்படின்னா தனியாவே நான் போயிருவேன். நீங்க எந்த மாதிரி போகும்போது அட பாவி,
இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. ஒரு மணி நேரத்துக்கு முன்னால சார் குடும்பத்தை பிரிச்சிருவாங்க சார். இல்ல சார் தனி குடுத்தனம் போயிருவாங்க சார். அதாவது தமிழ்நாடே கலங்கு சார். சும்மா கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுறோம் சார். என் பொண்ணை ஃப்ரீயா கட்டிக்கிற மாதிரி மாப்பிள்ள வந்தா நானும் என் நான் இருக்கேன். 28 பேர் இருக்காங்க சார். இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப என் பொண்ணை யாராவது ஃப்ரீயா கட்டிக்க சொல்லுங்க. நான் என் பையனுக்கு ஃப்ரீயா பொண்ணு எடுத்துக்கிறேன் சார். டிப்ளமா படிச்சிருக்காங்க சார். பார்த்துட்டு படிப்பை சொல்லிட்டு ஒரு பையன் வேணான்ட்டு போயிட்டான் சார். உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. இப்ப இந்த இவ்வளவு சொல்றாங்களே இந்த ஸ்டேஜ்ல யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா கேளுங்க. நான் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சார். இல்ல அவங்க சொன்னது உண்மையா நிரூபிக்கணும் சார். நான் வரதட்சணை வாங்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க நிரூபிக்கணும். மாட்டிக்கிட்டியா? அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருந்து அவங்க அம்மாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் எனக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணுவேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுல ஃபைனலா சம்பந்தப்பட்ட ஆளு பொண்ணு தான். ஓகே, நீங்க அவர்கிட்ட பேசி அப்புறமா செக் பண்ணிக்கலாம். சரியா? தட்ஸ் அப் டு யூ. ஆஹா, கெட்டதே ஒரு நல்லது நடக்குது. பிடிச்சிருக்கு பிடிச்சது அப்படிங்கறத தாண்டினது திருமணம், ரைட்டா? வெறும் பிடிச்சிருக்கிறத மட்டும் எல்லாம் வச்செல்லாம் பேசிடலாம் கூடாது. நீங்க இப்படி பேச வேண்டியதுல நினைக்கிறேன். தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. அப்புறம் இந்த எதிர்பாராதது எதிர்பாருங்கிறது இங்கதான் அநியாயத்துக்கு நடக்கும், ரைட்டா? சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க.